இளைஞர் வயது வரம்பை அமல்படுத்துவது குறித்த மலேசிய இந்து இளைஞர் இயக்கத்தின் நிலைப்பாடு குறித்து அதன் தேசிய தலைவர் ஆனந்தன் கூறுகையில், இளைஞர் அமைப்புகள் மற்றும் இளைஞர் மேம்பாட்டு சட்டம் 2007 வழங்கப்பட்டுள்ளபடி ஜனவரி 1, 2026 முதல் இளைஞர் வயது வரம்பை 30 வயதாக நிர்ணயிப்பதற்காக அரசாங்கத்தின் முடிவை மலேசிய இந்து இளைஞர் இயக்கம் கவனத்தில் கொள்கிறது என குறிப்பிட்டார். இருப்பினும் மலேசியாவில் இளைஞர் மேம்பாட்டின் தற்போதைய யதார்த்தத்தின் அடிப்படையில் இந்த அமலாக்கம் முழுமையாக மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்றும் இந்து இளைஞர் இயக்கம் கருதுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய இளைஞர் பேரவையின் கீழ் உள்ள அமைப்புகளுக்கு விலக்குகளை வழங்க சட்டம் 668 பிரிவு 123 கீழ் அதிகாரத்தை பயன்படுத்துமாறு இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹனா இயோவை மலேசிய இந்து இளைஞர் பேரவை வலியுறுத்துகிறது என ஆனந்தன் தெரிவித்தார். வயது வரம்பில் இந்த குறைப்பின் சமூக மற்றும் அரசியல் தாக்கம் குறித்து இந்து இளைஞர் இயக்கம் கவலை தெரிவிக்கிறது. குறிப்பாக அடிமட்ட மட்டத்தில் இளைஞர் தலைமையின் பங்கேற்பு மற்றும் தொடர்ச்சியை கட்டுப்படுத்துவதாக அமைகிறது என்றார். மேலும் உள்ளடக்கிய மற்றும் யதார்த்தமான இளைஞர் மேம்பாட்டிற்காக மலேசிய இந்து இளைஞர் பேரவை படிப்படியாக செயல்படுத்துதல் மற்றும் மிகவும் நெகிழ்வான மாற்ற காலத்தை முன்மொழிகிறது. அத்துடன் அரசாங்கத்திற்கும் இளைஞர் அமைப்புகளுக்கும் இடையேயான வியூக ஈடுபாட்டின் அவசியத்தை வலியுறுத்துகிறது என ஆனந்தன் கூறினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.